நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சகோதரி வணக்கம். நண்பர் ஜெயகண்ணனுக்கு வணக்கம். அதாவது இப்போ இவங்க ரெண்டு பேருமே அதாவது தமிழ்நாட்டை ஆண்டவர்களும் ஆள்கிறவர்களும் ரெண்டு கட்சியும் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேல வந்து கேள்விகளை தொடுக்கிறாங்க அல்லது அதிகமா வந்து விமர்சனம் பண்றாங்கன்னு சொன்னாலே, பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு அச்சம் ஊட்டுகிற வகையில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்குங்கிறது அவங்க ரெண்டு பேருமே வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுகிறது, அச்சப்படுகிறதுங்கிறத ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி மீது இவர்கள் குற்றம் சாட்டுகிற பொழுது மாநிலத்துக்கான நிதி பகிர்வு சரியா நடக்கல வைக்கலன்னு சொல்றாங்க. இன்னும் ஒண்ணு என்னமா, கடந்த வெள்ள காலங்கள்ல புயல் மழை வெள்ளம் எல்லாம் பயங்கரமா வந்த மிச்சாம் புயலா இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடி பகுதியில் நடந்த புயல் அந்த நிலையா இருக்கட்டும், இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்த நிதிகளை முறையாக கையாளாமல், சென்னையில கடுமையான வெள்ள பாதிப்பு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க இன்றைக்கும் இருக்கிற திரு மா சுப்பிரமணியம் அவர் கூட சொன்னாரு, ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது, நீங்க ஆனந்த கண்ணீர் தான் விடணும், தண்ணீர் எங்கேயும் நிக்காதுலாம் கூட சொல்லி அந்த அளவுக்குலாம் ரொம்ப அதிகபட்சமாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதுல முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறது நிதர்சனமா மக்களுக்கு புரியுது. ஒண்ணு. இன்னொரு பக்கத்துல அண்ணா திமுகவை பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ வலிமையான தலைமை இல்லாமல் சிதறுண்டு போய் கிடக்காங்க. நான் இன்னைக்கு சகோதரி மிகைப்படுத்தி நான் சொல்லல, நான் கோவை மாவட்டத்துல கோவையில இருக்க, கோவை தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருக்கேன். அந்த இடத்துல இருந்தா நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா களம் மாறி இருக்கிறது. நீங்க கூட சொன்னீங்க, ஜனநாயகத்துல மக்களுடைய அந்த ஒற்றை விரல் தீர்ப்பு எழுத போகுதா, அவங்க என்ன நினைக்க போறாங்கன்னு சொன்னீங்க பாருங்க. அது மிக சரியானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள். ஜனநாயகத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் வாக்குச்சீட்டு. முன்னால வாக்கு சீட்டா இருந்தது, இப்போ வாக்கு இயந்திரமா இருக்கு. இப்ப அந்த வாக்கு இயந்திரத்துல அவர்கள் அந்த இயந்திரத்துல எந்த சின்னத்தை அழுத்த போகிறார்கள் என்பதுதான் அந்த எழுத போகிற தீர்ப்பு. இப்போ பழைய மாதிரி கிடையாது. இப்போ சமூக ஊடகங்களுடைய அந்த தாக்கம் அல்லது சமூக ஊடகங்கள் மூலமாக வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சமூக ஊடகங்கள் வாக்காளர்களிடத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி புரட்சி ஏற்படுத்தி இருக்கு. அதனால இனி வந்து மக்கள்கிட்ட யாரும் அந்த கொள்கை இந்த கொள்கை எல்லாம் கொள்கை பேசி, கொள்கை லட்சியம் இல்லாத ஒன்றை, இல்லாத லட்சியம் இல்லாத கொள்கை, இதெல்லாம் பேசி காலத்தை ஓட்ட முடியாது. இனிமேல் செல்வம் சார், நீங்கள் சொல்கிறீங்க வந்து சமூக ஊடகங்களுடைய தாக்கம்னு. அதே சமூக ஊடகங்களில் கட்டமைக்கிற அந்த விஷயங்கள், அந்த பிம்பம் வச்சு தான் பிஜேபி வளர்ச்சி அடைந்ததா தன்னை நினச்சிக்குதுன்னு இப்போ எஸ்பி வேலுமணி கூட இப்போ ரீசெண்டாக வந்து பேசியிருக்கிறாரு. பத்திரிகையாளர்கிட்ட டெய்லி பேசிட்டா மட்டும் ஓட்டு வந்துருமான்னு திமுக கேட்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தாக்கா நீங்கள் ஒரு அந்த ஒரு பிம்பத்தை தான் இங்கே உருவாக்கி இருக்கீங்களா? உண்மையான வளர்ச்சின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஒரு 20% கிடைக்குமா சார் வாக்கு உங்களுக்கு? அதை வச்சு என்ன சார் ஜெயிக்க முடியும்? எந்த தொகுதி சார் ஜெயிக்க முடியும்? ஒரு விஷயம் தங்கச்சி, அதாவது அரசியல்ல வந்து வாக்குச்சீட்டு வாக்கு பிச்சை கையேந்திர பொழுது வெற்றிதான அளவுகோல், அதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ திமுக அண்ணா திமுக ரெண்டுக்குமே என்ன நெருக்கடின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், இவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள். இவங்க ரெண்டு பேருமே நீங்க சொன்னீங்க 23 கேள்விகளை கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. நான் ரொம்ப எல்லாம் கேட்க விரும்பல. திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதாவது அவர் சொன்ன இதுல 2-3 விஷயத்த மட்டும் நான் கேட்க. 75 ரூபாய்க்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா, எது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம்,
65 ரூபாய்க்கு டீசல் தருவோம்னு சொல்லியிருக்காரு. எது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில இது ஒண்ணு. இதுல நான் என்ன கேட்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப வேண்டாம். திமுக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பு அவங்க நினைச்சிருந்தா பெட்ரோலுக்கு 8 ரூபாயும் டீசலுக்கு 8 ரூபாயும் குறைச்சிருக்க முடியும். ஒரு மாநில அரசாங்கத்தால அவ்வளவுதான் செய்ய முடியும். அதை அவங்க செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை நாங்கள் ஒழிக்கிற ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. அதை செய்யல. ஒண்ணு, மின்சார கட்டணத்தை பல மடங்கு ஏத்தி இருக்காங்க. மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை அளவீடு செய்து நாங்க 100 யூனிட் மின்சார இலவசம் தருவோம்னு சொன்னாங்க. அதை கூட வேண்டாம். மின் கட்டணத்தை 19,000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தி கொண்டிருந்த நான் இன்றைக்கு 48,000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துறேன். இது சத்தியமான உண்மை. அதனால களம் மாறி போயிடுச்சுங்கம்மா. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, வெல்ஃபேர் கவர்மெண்ட் வேணும். ஊழலற்ற ஒரு நல்ல நிர்வாகம் வேணும். அதுக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும், நண்பர் ஜெயக்கண்ணன் விரும்பினாலும் விரும்பலைனாலும் சரி, இன்னைக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவுல இன்னும் கூட கேட்டீங்கன்னா, இந்தியா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த ரெண்டையும் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் பிஜேபி இப்படிதான். இது ரெண்டு தான் களம். காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி கூட்டணி. இப்போ காங்கிரஸ் கூட்டணியினுடைய தலைவர் யார்? எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய சார். இத வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட இப்ப ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில ரொம்ப கிளியரா சொல்லிருக்காரு. இந்தியா கூட்டணியோடைய முகம் தான் நாங்க முன்வைக்கிற பிரதமரின் முகம் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ஸ்டாலின் அவர்களே பிரதமராக வந்துடுவாருன்னு தான் பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கு இந்த களம். 2014 எனக்கு நல்ல நினைவு இருக்கு. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார், மாண்புமிகு மிகவும் நான் இன்றைக்கும் நேசிக்கிற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போது சொன்னாங்க, மோடியா லேடியான்னு சொன்னாங்க. அந்த துணிச்சல் அவங்க கிட்ட இருந்தது. அவங்க 39 இடத்துலயும் ஜெயிச்சாங்க. ஆனா எந்த பிரயோஜனம் இல்ல. மோடி அவர்கள் பிரதமராக முதல் முறை வந்தாங்க. இப்ப 2019 39 இடத்துல 38 இடம் திமுக ஜெயிச்சது. என்ன பிரயோஜனம்? இன்னொரு விஷயம், இவ்வளவு பெரிய நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், அதை மீட்போம், இதை மீட்போம்லாம் இப்போ இன்னைக்கு திமுக சொல்ற இவங்க தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கல. ரொம்ப வருடமா கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தானே. நீதிமன்றத்துல வழக்காடு மொழியாகணும். தமிழை தமிழை செம்மொழியில இருந்து அவங்க தானே அறிவிக்க வச்சதும் அவங்க தானே, திமுக தானே. தமிழை செம்மொழி ஆக்குறது. தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ்ங்கிறது அது நீண்ட காலம், அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. அதுல இவங்கெல்லாம் யாரும் ஒண்ணும் உரிமை கொண்டாட வேண்டியதில்லை. ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில், மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது செய்ய தவறிய எல்லாவற்றையும், எல்லா தவறுகளையும் மறைப்பதற்காக இன்னைக்கு இவங்க நாடகம் நடத்துறாங்க. ஒரு விஷயம்